Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 3 type of material varieties பார்க்க போறோம். இன்னைக்கு நல்ல ஒரு டிஃபரண்டான கலெக்ஷன்ஸாவே போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து குபேர பட்டுல fully contrast. செல்ஃப்ல எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. குபேர பட்டுல ரொம்ப லிமிட்டட் அப்டேட் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு. சோ குபேர பட்டுல ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு பார்க்குற குபேர பட்டுல fully contrast இருக்கட்டும் அடுத்து பார்க்குற டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இருக்கட்டும் எல்லாமே பிரீமியம் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிக்கும். சோ இது பாருங்க உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஷேடட் குபேர பட்டுன்னு சொல்லிட்டு இது புதுசா வந்திருக்கு. உங்களுக்கு பாடியில காப்பர் ஜரி வீவிங் இருந்தாலுமே அது ஒரு மாதிரி உங்களுக்கு சாரியில ஒரு மாதிரி மல்டி ஷேட்ல கொடுத்து பேஸ்டல் ஷேட்ல தான் கொடுத்துருக்கு. கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்து ரொம்ப சூப்பரான பேட்டர்னா ஃப்ரெஷ்ஷா அரைவல் ஆயிருக்கு. அது உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரெயின்போ சாரி மாதிரி பார்க்கும் போது இருக்கு பாருங்க. சோ அடுத்து இது எப்பவுமே நம்ம கிட்ட ரெகுலர் அப்டேட் மேங்கோ பார்டர் போட்ட சாரி எல்லோ வித் பாட்டில் கிரீன் காம்பினேஷன்ல திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. சோ அடுத்து டிஜிட்டல் சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ரெண்டே கேட்டலாக் சாரி மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி சாரி தான். சோ இது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் பாருங்க. பாடியில ஒரு மாதிரி மல்டி ஷேடர்ல மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்டர் கொடுத்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து நமக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். இப்ப பாத்துட்டு இருக்கோம்ல இந்த பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். இது வந்து மோஸ்ட் வாண்டட் கலர்னு சொல்லலாம். அந்த பெட்டல்ஸ் பேட்டர்னும் டிசைன் அந்த பாடியில இருக்கிற பெட்டல்ஸ் டிசைனுமே மோஸ்ட் வாண்டட் டிசைன். சோ அடுத்து நம்பர் 2ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போது சாரி வந்து கோரா மஸ்லின் சாரி தான். கோரா மஸ்லின் சாரியில வந்து போச்சம்பள்ளி பிரிண்ட் போட்ட மாதிரி பாடி ஃபுல்லாமே நம்ம கோரா மஸ்லின் சாரியில எப்பவுமே வந்து செல்ஃப் வீவிங் தான் பார்ப்போம். எம்போஸ்ட் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு மோஸ்ட்லி வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஜெக்கார்ட் பல்லு மாதிரி வரும். சில சாரிக்கு தான் ஃபுல்லா கான்ட்ராஸ்டா வரும். ஸோ இப்போ பாக்குறோம் பாருங்க இந்த சாரிக்கெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி வந்து சாரி கலர்ல மைல்டான வேரியேஷன்ஸ்ல ஜெக்கார்ட் பல்லு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ்மே வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது ஜெக்கார்ட் பிளவுஸா தான் வரும். ஜெக்கார்ட் பிளவுஸ் மீன்ஸ் உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் பாடி பல்லு பார்டர் கலர்ல ஒரு மாதிரி கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் ஜெக்கார்டுன்னு சொல்லுவோம். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோரா மஸ்லின் இன்னைக்கு பாக்குற சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா போச்சம்பள்ளி பிரிண்ட் கலர்ஸ் வந்து ரிப்பீட்டட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். பட் உள்ள இருக்கிற போச்சம்பள்ளி பிரிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப சூப்பரான பெஸ்ட் குவாலிட்டி கோரா மஸ்லின் தான். நம்ம எப்போ கோரா மஸ்லின் சாரீஸ் போட்டாலுமே பெஸ்ட் குவாலிட்டி கோரா மஸ்லின் சாரீஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுலயும் இது டிஃபரெண்டான பேட்டர்ன் புதுசா அரைவலா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா அரைவலா இருக்கு. போச்சம்பள்ளி பிரிண்ட் கோரா மஸ்லின் சாரி. சோ வந்து கோரா மஸ்லின் சாரீஸை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ஒரு 600 550 ரேஞ்சஸ்ல கோரா மஸ்லின் சாரீஸ் எல்லாமே இருக்கு. பட் அது வந்து குவாலிட்டி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டின்னு ஒன்று இருந்துட்டு இருந்தது. நம்மளோட 1.5 years பிஃபோர் வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 999 1050 இந்த ரேஞ்சஸ்ல 950 இந்த ரேஞ்சஸ்ல பிரீமியம் வந்துட்டு இருந்தது. பட் உங்களுக்கு ஃபுல்லாவே பிரீமியம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கோரா மஸ்லின் சாரியில. இப்ப வர்றது கிடையாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்குறோம் பாருங்களேன் இந்த சாரியோட குவாலிட்டியே வந்து சூப்பரா இருக்கு. அதனால கஸ்டமர்ஸ் வந்து இதுதான் நிறைய பேர் விரும்பி கேட்கறதுனால சோ இந்த குவாலிட்டி கோரா மஸ்லின் சாரீஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து செல்ஃப் வீவிங் சாரி தான் வந்து இதுவரையுமே கோரா மஸ்லின் ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரையுமே செல்ஃப் வீவிங் சாரி பிளஸ் உங்களுக்கு தள்ளி வந்து காப்பர் ஜரி புட்டாஸ் போட்ட மாதிரி வந்து புட்டாஸ் கோரா மஸ்லின் போட்டிருப்போம். ஸோ இது வந்து புதுசா போச்சம்பள்ளி பிரிண்ட் போட்டது ரொம்ப டிஃபரெண்டா புதுசா அரைவல் ஆயிருக்கு, ஃப்ரெஷ்ஷான பீஸ். ஸோ அடுத்து நம்பர் 3ல பாக்குறது நம்ம ரெகுலர் அப்டேட் தான் டோலா சில்க் சாரி. டோலா சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். 699 750 799 ரேஞ்சஸ்ல உள்ள கோரா மஸ்லின் சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். சாரி டோலா சில்க் சாரி தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். டோலா சில்க்லயே பாத்தீங்க அப்படின்னா டோலா காட்டன் ஒன்னு இருக்கு. சோ அந்த டோலா காட்டன் சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ரேஞ்சஸ்ல எல்லாமே இருக்கு. 450 550 499 599 இந்த ரேஞ்சஸ்லாம் டோலா காட்டன் சாரி இருக்கு. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டன் அண்ட் கிரேப்பை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். சாரி பாத்தீங்கன்னா 500 550 கிராம் தான் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஏன்னா இது ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன். உங்களுக்கு பார்க்கும் போது அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால சாரி வந்து சில பேருக்கு டக்குன்னு மைண்ட் செட் வந்து சாரி நல்லாவே இல்லையே குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைப்பாங்கனோ. இது வந்து ஃபுல்லா மேட் பண்ணிருக்கிறது வந்து ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் ஃபுல் டே கேரி பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்க சாரி தான். ஆனா ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா.
இதில் வந்து டோலா காட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 80% காட்டன் மிக்சடாக வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப், ஒரு 30% தான் காட்டன் மிக்சட் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு 450 ரேஞ்சஸ்லேருந்தே வந்து இந்த டோலா காட்டன் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் டோலா சில்க் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள் டிசைன் வந்து ஒரு 550, 599 ரேஞ்சஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் டோலா சில்கில். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். சில பேர் வந்து உங்களுக்கு டோலா காட்டன்னு மென்ஷன் பண்ணாமல் டோலா சில்க்னே மென்ஷன் பண்ணி போடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செமி டோலா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த செமி டோலா அப்படிங்கிறது டோலா காட்டன் சாரி தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாரீஸும் வந்து என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாலேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலில் வந்து வாங்கும் போது சரின்னு உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடாக வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு சாரியும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் வைஸுமே போட்டுடுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். சாரி மிக்சட் கலெக்ஷன் போட்டு அப்படியே ஒவ்வொரு சாரீஸாக ஷோ பண்ணுவாங்க. ஸோ பட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது என்ன சாரி அப்படின்றது டக்குன்னு தெரியாது. பட் இது வந்து நம்ம நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு போடுறது வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் நம்பர் 1ல உள்ள சாரி என்ன, நம்பர் 2ல உள்ள சாரி என்ன, நம்பர் 3ல உள்ள சாரி மெட்டீரியல் என்ன அப்படின்றத அதிலே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற சாரீஸோட பிக்சர் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னெசரியாக ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. ஸோ இதுதான் நம்ம அதில் இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இவ்வளோ சாரீஸ் போட்டிருக்கோம்னா இவ்வளோ சாரீஸோட பிக்சர்ஸ் வந்து வித்தவுட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுவோம். அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் எனக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு குரூப்பில் போட்டிங்கன்னா நான் பிக்சர்ஸ் பார்த்துப்பேன் அப்படின்ற ரீசன்னால மட்டும்தான் இந்த பிக்சர்ஸ் அதில் போஸ்ட் பண்ணுவோம் வித்தவுட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் பற்றியோ எதாவது பற்றியாவது தெரியணும் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு கிளியர் கட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது. டெய்லி அப்டேட்ஸ் வந்து வித் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், என்ன மெட்டீரியல் அப்படின்றது டீட்டெயிலோடய போட்டுருவோம். ஸோ அது வந்து குரூப்பில் ப்ராப்பராக போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து ஃபோன் ஹேங் ஆகுது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் லெஃப்ட் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் பாதியில் லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஆகிடுது. எதற்குள்ள டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு குரூப்லேயும் வேணும் பட் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து வர்றது வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட குரூப்பில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு குரூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே போகும்போது மட்டும் நம்மளோட குரூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மீடியாவில் போயிட்டு எனக்கு கேலரியில் போய் சேவ் ஆகுது, அதுவுமே எனக்கு ஃபுல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் மீடியா விசிபிலிட்டி குரூப் செட்டிங் உள்ளே மீடியா விசிபிலிட்டியில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு குரூப் உள்ளேயே போய் பண்ணணும், காமன் செட்டிங்கில் பண்ணக்கூடாது. நம்மளோட குரூப் செட்டிங்ஸ்குள்ளே போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபோன் சம்மந்தமான ப்ராப்ளமே ஆகாது. நீங்கள் நல்லா ஒரு ரெகுலராக நம்ம அப்டேட்ஸை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஓகேனா மட்டும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் பெரிய ஒரு மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.